குடிலில் பறவைகளின் பிக்னிக். பறவைகளோட கிராமத்துல அன்னைக்கு வானிலை 0 டிகிரிக்கும் கீழே போய்கிட்டு இருந்துச்சு. வெளியில கால் எடுத்து வச்சாலே காலே ஐஸ் கட்டியா ஆயிடுமோ அப்படிங்கிற பயம் வந்து எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே தான் உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா நம்ம சிச்சு காக்காவுக்கு மட்டும் வீட்டில் உட்காந்து ரொம்பவும் போர் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஏதாவது ஒரு புயலை கிளப்பி விடலாம் அப்படின்னு அவளுக்கு தோணுச்சு. உடனே சிச்சு காக்கா தலையில ஒரு மங்கி கேப்பு, 2 ஸ்வெட்டரு, 2 ஸ்கார்ஃபை போட்டுக்கிட்டு சாக்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு துணியோட வீட்டு வாசல்ல வந்து நின்னா. சிச்சு காக்கா துணியோட வீட்டு கதவை தட்டி, டொனே டொனே வெளியில வா, சீக்கிரம் வா, சரித்திரத்துல இடம் பிடிக்கிற நாள் வந்துருச்சு. துணிக்குருவி வெளியில வந்து சிச்சுவோட அவதாரத்தை பார்த்து, ஐயோ யார் நீ, எந்த கிரகத்துல இருந்து வந்திருக்க? ஓ சிச்சுவா, மொத்தமா போத்திக்கிட்டு இருக்க, மூச்சு விட முடியுதா? விட முடியுது. இன்னைக்கு நாம வின்டர் பிக்னிக் போக போறோம். மலைக்கு மேல எல்லாரையும் எழுப்பு, மலைக்கு மேல போய் லஞ்ச் பண்ணலாம். அதை கேட்டு புஜ்ஜி குருவி ஜன்னல் வழியா எட்டி பார்த்து, பிக்னிக்கா? இந்த குளிர்லையா? அத்தை, உங்க உடம்பு மட்டும் குளிர்ல ஃப்ரீஸ் ஆகலையா? ஒருவேளை உங்க மூளையும் ஃப்ரீஸ் ஆயிடுச்சா என்ன? புஜ்ஜி, உனக்கு விஷயம் தெரியாது. மலைக்கு மேல குளுகுளுன்னு காத்து வீசும்போது சூடா சாப்பாடு சாப்பிட்டா சொர்க்கத்துல இருக்கிற மாதிரில இருக்கும். மகிக்கழுகு, லூசி எல்லாரும் வராங்க. அதாவது இன்னும் அவங்க கிட்ட சொல்லல, ஆனா வருவாங்க. நீ போய் சமையல் ஆரம்பிட்டு. சரி, வீட்ல இருந்து போர் அடிக்குது, போலாம். ஆனா அங்க குளிர் தாங்க முடியாம போச்சுன்னா அப்புறம் நீ தான் பொறுப்பேத்துக்கணும். கடைசியில எல்லாருமே பிக்னிக் போக தயாரானாங்க. துணி, மஹி, குஹு, சோட்டு, சிச்சு, லூசி, பசங்களான சின்னு, பன்னு, புஜ்ஜி எல்லாரும் ரெடி ஆயிட்டாங்க. சிச்சோட வேஷத்தை பார்த்துதான் எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சிச்சோ, இந்த குளிர்ல உன்னால பறக்க முடியுமா? இவ்வளோ ஸ்வெட்டர் போட்டுக்கிட்டு ரெக்கைய அசைக்க முடியுதா என்ன? கிண்டல் பண்ணாதீங்க மஹி. சரி சரி, எல்லாரும் ரெடி தானே? எல்லாரும் சாப்பாடு கொண்டு வந்தீங்களா? எல்லாரும் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. நானும் ஸ்பெஷல் ஐட்டம் கொண்டு வந்திருக்கேன். அதை பார்த்தா உங்களுக்கு ஷாக் அடிச்ச மாதிரி இருக்கும். சரி வாங்க போலாம் அப்படின்னு எல்லாருமே பிக்னிக்கு கிளம்புனாங்க. எல்லாரும் பறக்குறாங்க. ஆனா சிச்சுவால சுத்தமா பறக்கவே முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு ரெக்கை எல்லாத்தையுமே அவ கட்டி வச்சிருந்தா. அம்மா, உன்னை உருட்டலானாலும் உருட்ட முடியல. கொஞ்சம் கம்மியா சாப்பிடலாம், டயட் ஃபாலோ பண்ணு, அப்பதான் உருட்டவே முடியும். டேய், தொப்பை போட்டிருக்கேன்டா. தொப்பைங்கிறது ராயல் லுக்கு. ராயல் லுக்குன்றது உண்மையிலே ஒருத்தங்களுக்கு ரொம்ப முக்கியம். எப்படியோ எல்லாரும் மலைக்கு வந்து சேர்ந்தாங்க. அங்க குளிர் ரொம்ப அதிகமா இருந்தது. காத்து உசு உசுன்னு வீசிக்கிட்டு இருந்துச்சு. லூசிபுரா குளிர பார்த்து, ஐயோ இந்த குளிர்ல என் முகமெல்லாம் வெடிக்குது. சிச்சோ, இங்க நம்ம உட்காந்தோம்னா நம்ம ஐஸ் கட்டி ஆயிட மாட்டோமா? பயப்படாத லூசி, இப்ப எல்லாம் சரியாயிடும் பாரு. எல்லாரும் ரவுண்டா உட்காந்துக்கோங்க, நடுவில் கொண்டு வந்த சாப்பாடை வைங்க. எல்லாரும் நடுங்கிக்கிட்டே உட்காந்தாங்க. சரி சரி, பசி உசுறு போகுது. யாரு என்ன கொண்டு வந்திருக்கீங்க? துணிக்கருவி அவளுடைய டிஃபன் பாக்ஸை ஓப்பன் பண்ணா. அதுல இருந்து சுட சுட சப்பாத்தியும் கூடவே தாலும் இருந்துச்சு. அம்மா சூப்பர்மா, இந்த வாசத்துக்கே வயிறு நெறிஞ்சிடும் போல தெரியுது. அதுக்கப்புறமா சோட்டு கிளி அவருடைய டிஃபன் பாக்ஸ் ஓபன் பண்ணா. அதுல மிளகா பஜ்ஜி இருந்துச்சு. வாவ், ஸ்பைசி மிளகா பஜ்ஜி. இத சாப்பிட்டா என்னுடைய கோல்டு எல்லாம் எனக்கு சரியாயிடும்ல. அப்போ சிச்சு காக்கா வந்து, குஹோ, பஜ்ஜியை சாப்பிட்டா உன் கோல்டு மட்டும் இல்ல, என் ஜுரமே பறந்து போயிடும் போல. இப்ப பாரு அந்த பஜ்ஜியை நான் எப்படி சாப்பிடுறேன்னு அப்படின்னு சொல்லி சிச்சு காக்கா ஒரு மிளகா பஜ்ஜியை எடுத்து வாயில வச்சுது. அவ்வளவுதான், காரத்துல கண்ணுல தண்ணியே ரொம்பி போச்சு. ஐயோ காரம் காரம் அப்படின்னு சொல்லி சிச்சு காக்கா சத்தமா கத்த ஆரம்பிச்சுது. அத்தை, என்ன ஆச்சு? வாய்க்குள்ளலாம் எரியுதா? உங்க வாய்க்குள்ள நெருப்பு ஏதாச்சும் இருக்கா? அப்போ சிச்சு காக்கா தண்ணியை குடிச்சிட்டு, இல்ல இல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, என்னோட ஸ்பெஷல் ஐட்டம் நான் எடுக்கவா? என்ன கொண்டு வந்திருக்க எடு சிச்சோ, ரொம்ப பசி எடுக்குது. அப்போ சிச்சு காக்கா பெருமையா, நான் எல்லாருக்காகவும் பிரியாணி செய்யலான்னு தான் நினச்சேன். ஆனால் அது ரெகுலர் ஐட்டம், அந்த மாதிரி செய்ய வேண்டான்னு சொல்லி தான் உங்கள் எல்லாருக்காகவும் ஸ்பெஷலாக இந்த ஐட்டமை செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். அப்போது சிச்சு காக்கா ஒரு பெரிய தர்மாக்கோல் பெட்டியை ஓப்பன் பண்ணா. அதுக்குள்ள நிறைய ஐஸ்கிரீமும் இருந்துச்சு, சில்லுன்னு இருக்கிற மோரும் இருந்துச்சு. அதை பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. அப்போ எல்லாரும் கோவத்தோட சிச்சுவை முறைச்சாங்க. துணிக்குருவி தலையில அடிச்சுக்கிட்டே, சிச்சு, உண்மையிலே உனக்கு மூளை ஃப்ரீசர் ஆயிடுச்சு போல. இந்த குளிர்ல போய் ஐஸ்கிரீமும் மோரும் கொண்டு வந்திருக்க. அதை சாப்பிட்டா நாம எல்லாரும் இங்கே சாக வேண்டியதுதான். அப்ப சிச்சு காக்கா எல்லார்கிட்டையும்,
உங்க எல்லாருக்கும் தான் அறிவில்லை. வெயில் காலத்துல இந்த ஐஸ்கிரீமை சாப்பிட முடியுமா? வெயில்ல அது உருகி போயிடும். அதுவே குளிர்காலத்துல அது உருகவே உருகாது. அப்படியே ஐஸ் கட்டியா தான் இருக்கும். அப்போ கடைசி வரைக்கும் நல்லா சாப்பிடலாம். அதனாலதான் உங்க எல்லாருக்காகவும் நான் ஐஸ்கிரீம் கொண்டு வந்தேன். அதை கேட்டு புஜ்ஜிக்குருவி வயிற்று பிடிச்சிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு, அத்தை, இந்த லாஜிக் சூப்பரா இருக்கு. ஆனா ஐஸ்கிரீம் கரையாதுதான். அதை சாப்பிட்டா நாம தான் ஐஸ்கிரீம் ஆயிடுவோம். சரி, அந்த மோர், அதுக்கும் கூட ஏதாவது லாஜிக் இருக்கா? பிரியாணி சாப்பிட்டதுக்கு அப்புறமா மோர் குடிச்சா ரொம்ப நல்லதில்ல. ஆனா நான் இன்னைக்கு பிரியாணி செய்யல, மோர் மட்டும் கொண்டு வந்திருக்கேன். அது இன்னொரு நாள் செஞ்சு தரேன். சிச்சோ, உன்னோட லாஜிக்கு ஒரு கும்பிடு. தயவு செஞ்சு அந்த பாக்ஸை மூடிட்டு ஓரமா வச்சிடு. அந்த ஐஸ்கிரீமை பார்த்தாலே உடனே ஜுரம் வந்துடுற மாதிரி இருக்கு. சிச்சு காக்கா கோமா, ஒரு கிரியேட்டிவிட்டியை பிடிக்குதா உங்களுக்கு? சரி சரி, எல்லாரும் சாப்பிடுங்க. எல்லாருமே துணி சோட்டு கொண்டு வந்த சாப்பாட்டை சாப்பிட்டாங்க. சிச்சு காக்காவும் ஐஸ்கிரீமை சாப்பிடாம சாப்பாடு தான் சாப்பிட்டான். எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா தெம்பானாங்க. சரி, நாம எல்லாரும் ஒரு கேம் விளையாடலாமா? எல்லாரும் ஸ்டாச்சு கேம் விளையாடலாம். மியூசிக் நின்ன உடனேயே எல்லாரும் அசையாம அப்படியே நிக்கணும். எல்லாரும் அதுக்கு சரி அப்படின்னு சொன்னாங்க. சின்ன காக்காவும் பாட்டு பாட ஆரம்பிச்சான். குளிரு குளிரு குளிரு, அதிகமான குளிரு, உடம்பெல்லாம் நடுங்குது. எல்லாரும் அதுக்கு டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சிச்சு காக்கா ரொம்ப குண்டுங்கிறதுனால அவளால் டான்ஸ் பண்ண முடியல. ஒரு இடத்துல நின்று தலையை மட்டும் அசைச்சிக்கிட்டு இருந்தா. ஸ்டாச்சு. எல்லாரும் நின்னுட்டாங்க. சிச்சு காக்கா மட்டும் ஒத்த கால்ல ஒரு வித்தியாசமான போஸ்ட்ல நின்னுக்கிட்டு இருந்தா. 1 நிமிஷம் ஆச்சு, 2 நிமிஷம் ஆச்சு, கடைசியில 5 நிமிஷமும் ஆச்சு. அப்போ மகிக்கழக அசைஞ்சு, ஐயோ, இது என்னால முடியாது, ரொம்ப குளிருது, சின்ன இந்த கேம் வேணாண்டா. எல்லாரும் சரின்னு அசைஞ்சாங்க. ஆனா சிச்சு காக்கா மட்டும் அப்படியே ஒத்த கால தவம் செஞ்ச மாதிரி நின்னுக்கிட்டு இருந்தா. அத்தை, கேம் முடிஞ்சது, ஏன் அப்படியே நின்னுக்கிட்டு இருக்கீங்க? காலை கீழே வைங்க. ஆனா சிச்சு காக்கா மட்டும் அசையவே இல்லை. சிச்சு, என்ன இது, இன்னுமா நடிச்சுக்கிட்டு இருக்க? ஏன் உனக்கு என்ன ஆஸ்கார் அவார்டு கொடுக்க போறாங்க? சிச்சு காக்கா கண்ணால சைகை செஞ்சு கஷ்டப்பட்டு வாயை திறந்து, ஐயோ, என்னால என் காலை அசைக்க முடியல, அப்படியே ஐஸோட ஒட்டிக்கிட்டேன். யாராவது வந்து என்ன அசைச்சு விடுங்க, இல்ல இந்த மலைக்கு மேல நான் ஸ்டாச்சுவா தான் நின்னுக்கிட்டு இருக்கணும். எல்லாரும் வேகமா ஓடி போய் பார்த்தாங்க. சிச்சு காக்கா அந்த குளிர்ல உறைஞ்சு போயிட்டா. ஐயோ, இவ புத்திசாலித்தனமோ, இவ்வளோ துணி போட்டிருக்கால, ரத்தம் ஓட்டம் நின்றுட்டு இருக்கும் போல. துணி, சுடுதண்ணி ஏதாவது இருக்கா? ஃப்ளாஸ்க்ல காஃபி இருக்கு, அதை எடுத்துக்கிட்டு வா. மகிக்கழகு அந்த காஃபியை கொண்டு வந்து சிச்சு காக்காவோட கால் மேல ஊத்துச்சு. ஐயோ, சூடா இருக்கு. அப்பாடா, காலை அசைஞ்சிடுச்சு. தேங்க்ஸுங்க, உங்க காஃபி தான் என்ன காப்பாத்திருக்கு. ஐயோ அத்தை, நீங்க கொண்டு வந்த ஐஸ்கிரீம் மாதிரியே நீங்களும் ஐஸ் கட்டி ஆயிட்டீங்கல்ல? ஆமா, எங்க அம்மா இப்போ ஐஸ் குவீன் ஆயிட்டாங்க, ஃப்ரோசன் சினிமா ஹீரோயின் மாதிரி. டேய், எனக்கு கிண்டலா? இது தவம் செய்யறது. இமயமலையில எல்லாரும் இப்படிதான் பண்ணுவாங்க. அப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது மரத்துக்கு மேல இருந்து ஏதோ சத்தம் கேட்டுச்சு. அப்போ ஒரு குரங்கு குதிச்சு குதிச்சு அவங்க பக்கத்துல வந்துச்சு. அந்த குரங்கு சிச்சு காக்கா கொண்டு வந்த ஐஸ்கிரீம் பெட்டியை திறந்து பார்த்து அதுல ஐஸ்கிரீம் இருந்ததை பார்த்து, ஓஹோ, ஐஸ்கிரீமா, இந்த குளிருக்கு இது சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த டப்பாவை தூக்கிக்கிட்டு ஓடி போயிடுச்சு. அதை பார்த்து சிச்சு காக்கா, ஏய், அது ஏன் ஐஸ்கிரீம் டப்பா, ஏன் கிரியேட்டிவிட்டி, ஐயோ போச்சு என் கிரியேட்டிவிட்டி. அப்படி சிச்சு காக்கா குரங்கு விரட்டுறேன்னு போய் ஐஸ்ல கால் வச்சு வழுக்கி ஒரு பந்து மாதிரி உருண்டுகிட்டே கீழே போயிட்டா. ஐயோ, நிப்பாட்டுங்களே, பிரேக் பிடிக்க முடியல. சிச்சு காக்கா அந்த ஐஸ்ல வழுக்கிக்கிட்டே போய் ஒரு பெரிய ஐஸ் மலையில மோதி நின்னுட்டா. இப்ப அவ பாக்குறதுக்கு உடம்பெல்லாம் ஐஸ் பூசிக்கிட்டு ஐஸ்மேன் மாதிரி நின்னுக்கிட்டு இருந்தா. அதை பார்த்து மத்தவங்க எல்லாருமே பயங்கரமா சிரிச்சாங்க. வாவ் அத்தை, நீங்க பார்க்க அப்படியே ஸ்னோமேன் மாதிரி இருக்கீங்க. மூக்கு கிட்ட ஒரு கேரட் வச்சா போதும், கரெக்டா இருக்கும். இருங்க, ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். சிச்சு காக்கா ரொம்ப கோவமா, சிரிக்காதீங்க, இது ஸ்னோ பாத், ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. பட்டணத்துல எல்லாரும் இப்படிதான் குளிப்பாங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. அப்படியா சிச்சு? அப்ப நானும் ட்ரை பண்ணட்டா? என்னோட ஸ்கின்னு ஜொலிக்குமா? நல்லா பிங்க் கலர் ஆயிடுமா? நீயும் வாலூசி 2 பேரும் சேர்ந்து ஐஸ்ல குதிக்கலாம். 2 பேரும் ஸ்னோ சிஸ்டர்ஸ் ஆயிடலாம். வேண்டா சிச்சு, ஸ்கின்னுக்கு நல்லதுதான், ஆனா என்னால குளிர் தாங்கிக்க முடியாது. சரி 2 பேரும் விளையாடுறத நிப்பாட்டுறீங்களா? வீட்டுக்கு கிளம்பலாமா? இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தா அப்புறம் சிச்சு மாதிரி நாமளும் ஸ்னோமேன் தான் ஆகணும். அப்படி எல்லாருமே அந்த குளிர்ல நடுங்கிக்கிட்டே வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா துணிக்குருவி எல்லாருக்காகவும் சுட சுட சூப் செஞ்சு கொடுத்தா. சிச்சு காக்கா அந்த சூப்பை குடிச்சுக்கிட்டு,
ஆஹா, சூப்பர் நல்லா இருக்கு. ஆனா நான் கொண்டு வந்த ஐஸ்கிரீமை சாப்பிட்டிருந்தா அந்த கிக்கே வேற மாதிரி இருந்திருக்கும். ஆமா அத்தை, இந்நேரம் ஹாஸ்பிட்டல் பெட்ல படுத்துக்கிட்டு சூப் குடிச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. டாக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு ட்ரிப்ஸ் ஏத்திருப்பாங்க அப்படின்னு புஜ்ஜி சொன்னதை கேட்டு எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா சிச்சு காக்கா மட்டும், அந்த குரங்குக்கு நான் கொண்டு போன ஐஸ்கிரீம் பிடிச்சிருக்கு, அது என்னோட ஃபேன் போல, அதான் கொண்டு போச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. பறவைகளோட கிராமத்துல ஒரு காலத்துல சிச்சு காக்காவோட பேரு சொன்னா அவ ஒரு சண்டைக்காரி, சரியான கஞ்ச பிசினாரின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்போ சிச்சுவோட பேரை கேட்டாலே போதும் எல்லாரும் பயத்துல நடுங்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டா தான் அவ வட்டி வியாபாரத்தையும் ஆரம்பிச்சிருந்தா. அந்த ஊர்ல யாருக்காவது கஷ்டம் வந்துச்சுன்னா, பண தேவை ஏதாவது இருந்துச்சுன்னா எல்லாரும் சிச்சு கிட்ட போய் தான் ஆகணும். ஆனா அவ சொல்ற வட்டி கணக்கு கேட்டா எல்லாருக்குமே மயக்கமே வந்துடும். ஒரு நாள் காலையில நேரம் சிச்சு காக்கா அதோட வீட்டு வாசல்ல உட்காந்துக்கிட்டு அதோட வட்டி புத்தகத்தை எடுத்து வச்சு கணக்கு பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அவளுக்கு பக்கத்திலேயே அவளுடைய புள்ளியான சின்ன காக்காவும் உட்காந்துக்கிட்டு அவங்க அம்மாவுக்கு வட்டி கணக்குல உதவி பண்ணிக்கிட்டு இருந்தான். சின்னோ, இந்த சோட்டு எனக்கு கொடுக்க வேண்டிய பண பாக்கி எவ்வளவு இருக்குன்னு பாரு. போன மாசம் அவளுக்கு ஒரு 10 ரூபாய் கொடுத்தேன், அவ இப்போ எனக்கு 20 ரூபாய் கொடுக்கணும்ல. அப்போ சின்னவும் கணக்கு பண்ணி பார்த்து, அம்மா 10 ரூபாய் கொடுத்து ஒரு மாசம் தானே ஆச்சு, ஒரு மாசத்துக்குள்ள எப்படிமா அது டபுளா அதிகமாகும்? அப்போ சிச்சு காக்கா புள்ளியோட தலையில ஒரு கொட்டு கொட்டி, டேய், சொன்னதை மட்டும் செய். என்கிட்ட கடன் வாங்குறவங்க எல்லாருக்குமே வட்டி இதுதான். என்கிட்ட கடன் வாங்கினா எல்லாரும் இந்த வட்டி பணத்தை கொடுத்துதான் ஆகணும், இல்லைனா அவங்களுக்கு கடனே கொடுக்க மாட்டேன். சரி, டைம் என்ன ஆகுது, துணி இந்நேரத்துக்கு வந்திருக்கணுமே, லேட்டா வந்தானா அதுக்கும் எக்ஸ்ட்ரா வட்டி போடுவேன் அப்படின்னு சிச்சு சொன்னாலும் இல்லையோ ரொம்பவும் கவலையோட துணிக்குருவி அங்க வந்து நின்னா. சிச்சு, வணக்கம். அப்போ சிச்சு காக்கா நிமிந்து கூட பார்க்காம துணிக்கிட்ட, வந்துட்டியா துணி, சொல்லு சொல்லு, என்ன பழைய கணக்கை முடிக்கிறதுக்காக வந்திருக்கியா, இல்ல புதுசா கடன் வாங்க வந்திருக்கியா, கையில எந்த பொருளும் கொண்டு வரல? அப்போ துணிக்குருவி, கடன் கேட்க தான் வந்திருக்கேன், புஜ்ஜிக்கு ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டணும், என் கையில 1 ரூபாய் கூட இல்லை, இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட்டு, வேற வழி இல்லாம தான் உன்கிட்ட ஒரு 100 ரூபாய் கடன் வாங்கலான்னு வந்திருக்கேன் கூட. நான் விளைச்சல் விளைஞ்சதுமே அந்த 100 ரூபாவை கணக்கு பண்ணி கொடுத்துடுறேன். அப்போ சிச்சு துணியை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, 100 ரூபாய் தானே கொடுக்குறேன், ஆனா என் வட்டி கணக்கு என்னன்னு உனக்கு தெரியும்ல? தெரியும் சிச்சு, ஆனா போன தடவை நான் 20 ரூபாய் தான் கடன் வாங்கினேன், விளைச்சல் வித்து வந்த பணத்துல பாதி பணத்தை உனக்கு கொடுத்துட்டேன், இந்த தடவை வட்டியை கொஞ்சம் குறைச்சி கொடு, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இங்க பாருட்டு, நீ கடன் வாங்கணும்னு வந்துட்டேன், இங்க கணக்கெல்லாம் நீ பேசக்கூடாது, நான் சொல்றது தான் கணக்கு. 100 ரூபாய் வேணும்னா சொல்லு, அதுக்கு பதிலாக உன்கிட்ட ஒரு தங்க மூக்குத்தி இருக்கும்ல, அதை என்கிட்ட அடகு வச்சுடு. அப்புறம் வாரத்துக்கு 10 ரூபாய் வட்டி, ஒரு வாரம் வட்டி கொடுக்கலனாலும் உன்னோட தங்க மூக்குத்திய நான் எனக்கு சொந்தமாக்கிப்பேன். துணிக்குருவி ரொம்பவும் கவலையோட, தங்க மூக்குத்தியா, அது எங்க அம்மாவோட மூக்குத்தி, அது ரொம்ப விலை அதிகம், எங்க அம்மா ஞாபகமா வச்சுக்கிட்டு இருக்கேன், அதுலயும் 100 ரூபாய்க்கு கேட்குறியே, 500 ரூபாவது கொடுக்க முடியுமா? அதெல்லாம் முடியாது, அது பழைய காலத்து மூக்குத்தி, விலை கம்மியாக தான் இருக்கும், உனக்கு வேணும்னா 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு போ, இல்லை மற்றவங்க எல்லாருக்குமே நான் கடன் கொடுத்துருவேன். துணிக்குருவிக்கு வேற வழி இல்லைங்கிறதுனால கண்ணில் கண்ணீரோட அவங்க அம்மாவோட மூக்குத்தியை கொண்டு வந்து கொடுத்து 100 ரூபாவை கடன் வாங்கினான். இந்தா சிச்சு, இது என் உயிருக்கும் மேலே, தயவு செஞ்சு இதை பத்திரமா வச்சுக்கோ. சிச்சு காக்கா வெயில் அந்த மூக்குத்தியை வச்சு பார்த்து, ஆஹாஹா, வைரக்கல்லு போல நல்லா ஜொலிக்குது, சின்னோ இதை எடுத்துட்டு போய் நம்ம பீரோல பத்திரமா வைடா, நாளைக்கு சோட்டு வருவா, அவகிட்ட என்ன வாங்கலாம்? அவ வீட்டு பத்திரத்தை வாங்கிடலாம். அம்மா, என்னம்மா இது, எல்லாரையும் இப்படி கஷ்டப்படுத்த அந்த பாவம் நம்மளை வந்து சேராதா? பாவமும் இல்லை புண்ணியமும் இல்லை, பணம் இருந்தால் தான் இந்த உலகம் நம்மள மதிக்கும், நீ வாயை முடிக்கிட்டு கணக்கு எடுத்துறா. இப்படியே நாட்களும் போச்சு. சிச்சுவோட இந்த அட்டகாசத்தை தாங்க முடியாம ஊஜனங்க எல்லாரும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. தினமும் சிச்சு யார் வீட்டுக்காவது போய் அவங்க கிட்ட சண்டை வாங்குறது, இல்லைன்னா அவங்க வீட்டில் இருக்கிற பொருட்களை எடுத்துக்கிட்டு போறது, இப்படியே தான் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் சாயந்தர நேரம் மகிக்கழகு ஊருக்கு நடுவில் இருக்கிற மரத்துக்கு கீழே சோகமா வந்து உக்காந்துக்கிட்டு இருக்கும்போது சோட்டு, குஹு, லூசி, துணி பசங்க எல்லாருமே வந்து உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ சோட்டு கவலையா, மஹி, அந்த சிச்சுவுக்கு வட்டி கட்ட முடியாம நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், என் தோட்டத்தில் விளையிற கொய்யா எல்லாத்தையுமே அவளுக்கு தான் கொண்டு போய் கொடுக்குறேன், பசங்களுக்கு கூட கொடுக்கறது இல்ல, என்னாலேயும் அவ தொல்லை தாங்க முடியல, அவகிட்ட கடனா வாங்கினது 10 ரூபாய், அதுக்கு வீட்டை எழுதி கேட்குறா, தயவு செஞ்சு அவளுக்கு ஏதாவது பண்ணுங்க. ஆமா மஹியத்தை, எங்க அம்மாவோட மூக்குத்தியை கூட வாங்கிக்கிட்டாங்க, எங்க அம்மா தினமும் அழுதுகிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்த மகிக்கழுகு, சீச்சி
கூடவே இருக்கிற பறவைங்களை பணத்துக்காக இவ்வளோ கொடுமைப்படுத்துறாளா அந்த சிச்சு? அவளுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கணும். ஆனா நேரா போய் அவகிட்ட சண்டை புல்லாம் போட முடியாது. அதுக்கு பதிலாக என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. அது என்னங்க மஹி? எனக்கு ஒரு நண்பன் இருக்கான். அவன் பக்கத்து ஊர்ல காட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்கான். அவன் மூலமா ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கலாம். அடுத்த நாள் காலையில சிச்சு காக்காவோட வீட்டு வாசல்ல ஒரு பறவை நின்றுகிட்டு இருந்துச்சு. அந்த பறவை ரொம்ப வித்தியாசமா நல்ல வண்ணமயமான இறகுகளோட இருந்துச்சு. கழுத்துல ஒரு தங்க நெக்லஸும் போட்டுக்கிட்டு இருந்துச்சு. அதுதான் மஹிகளுக்கு சொன்ன நண்பன் மயில். அந்த மயில் மாறு விஷயத்துல கார்ல வந்து அங்க இறங்குச்சு. அந்த மயில் காரை விட்டு இறங்கி ரொம்ப சத்தமா, வணக்கம், யாராவது இருக்கீங்களா? இந்த வீட்டுல தான் இந்த ஊரோட பெரிய பணக்காரியான சிச்சு காக்கா இருக்கிறதா அப்படின்னு சொன்ன உடனே சிச்சு காக்கா சின்ன காக்கா 2 பேரும் வெளியில வந்தாங்க. ஆமா ஆமா, நான் தான். வாங்க வாங்க சின்னு, சேர் போடு சார் உட்காரட்டும். அவருக்கு குடிக்க தண்ணி கொடு. என்னோட பேரு மயில்வர்மன். நான் பக்கத்து ஊரு ஜமீன்தாரன். எங்க ஊர்ல இப்போ வறட்சி வந்திருக்கு. அதனால ஒரு 1000 தானியத்தை கடன் வாங்கிட்டு போக வந்திருக்கேன். நீங்க கொடுத்தீங்கன்னா அடுத்த நாளே நான் உங்களுக்கு அது 10 மடங்கு அதிகமா கொடுப்பேன். இப்ப எங்க ஊரு கஜானா வரை திறக்க முடியல, சாவியை தொலைச்சிட்டோம். அதை கேட்ட உடனே சிச்சு காக்கா ரொம்ப ஆச்சரியமா, என்னது 10 மடங்கா? அதாவது 10,000 தானியத்தை கொடுக்க போறீங்களா? இது பம்பர் ஆஃபர் தான். நீங்க கேட்ட 1000 தானியத்தை கொடுக்குறேன். ஆனா ரூல்ஸ் பிரகாரம் நீங்க ஏதாச்சும் அடகு வைக்கணும்ல. அப்ப அந்த மயில் சிரிச்சுக்கிட்டே, என்னது அடகு வைக்கணுமா? நாங்க கொடுக்குற வாக்கு பத்தாதா? இருந்தாலும் கேட்டுட்டீங்க. இந்தாங்க, இது என்கிட்ட இருக்கிற வைர மாலை. இந்த மாலையை உங்ககிட்ட நான் அடகு வைக்கிறேன். இதோட மதிப்பு எவ்வளோன்னு கூட எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அந்த மயில் அதோட பாக்கெட்ல வச்சிருந்த ஒரு நெக்லஸை எடுத்து கொடுத்துச்சு. அதுல நிறைய கல்லுங்க வச்சிருந்துச்சு. வெயில்ல அந்த கல்லுங்க எல்லாமே பளபளன்னு ஜொலிச்சுக்கிட்டு இருந்துச்சு. சிச்சு அந்த நெக்லஸை பார்த்து ரொம்பவும் ஆச்சரியப்பட்டுச்சு. ரொம்ப ஆசையோட அந்த நெக்லஸை எடுத்து தடவி பார்த்து, ஆஹா, இது பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. உண்மையிலே இது கோடிக்கணக்கான விலை தான் இருக்கும் போல. டே சின்னு, உள்ள போய் 1000 தானியத்தை போட்டு வச்சிருக்கிற அந்த மூட்டையை கொண்டு வந்து இவங்க கிட்ட குடுறா. அவங்க அதை எடுத்துக்கிட்டு போகட்டும். அம்மா, எல்லாத்தையும் கொடுத்துட்டா நாம சாப்பிட என்ன பண்றது? டேய், உனக்கு என்னடா தெரியும்? இது இருந்தா நாம ராஜா வாழ்க்கை வாழலாம். போ சீக்கிரமா கொண்டு வந்து அவருக்கு அதை கொடுத்துரு அப்படின்னு சிச்சு காக்கா சொன்ன உடனே சின்ன வீட்டுக்குள்ள போய் 1000 தானியங்கள் இருக்கிற ஒரு மூட்டையை கொண்டு வந்து அந்த மயிலுக்கு முன்னாடி வச்சான். மயிலும் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. அப்புறம் அந்த மயில் அந்த தானியத்தை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து பறந்து போச்சு. டே சின்னோ, நம்ம கோடீஸ்வரங்களா ஆயிட்டோண்டா. இந்த வைர ஆரம் நமக்கு தான் சொந்தம். அந்த மயில் திரும்ப வந்தாலும் நமக்கு 10,000 தானியத்தை கொடுக்கும். எப்படியும் நமக்கு லாபம்தான். அப்படி சிச்சு அந்த நெக்லஸை கழுத்துல போட்டுக்கிட்டு கண்ணாடியில பார்த்து சந்தோஷப்பட்டுச்சு. நான் ராணி அப்படின்னு நினைச்சது. ஆனா அன்னைக்கு சாயந்தர நேரம் அந்த நெக்லஸோட ஜொலிப்பு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு போச்சு. சிச்சு காக்கா பயந்து போய் அதை கழட்டி பார்க்கும்போது கையில வச்ச கொஞ்ச நேரத்துல அது எல்லாமே கருப்பா மாறிடுச்சு. அதுல இருந்து ஏதோ கலர் கையில வர ஒட்டிக்கிச்சு. சிச்சு காக்கா அதை பார்த்து பயந்து போய், என்ன இது? என்ன கலர் ஒட்டிக்குது கையில? ஐயோ, யாரோ இதுல கலர் பூசி கொடுத்துருக்காங்க. இது இது வைர ஆரம் இல்ல. இது சாதாரண ஒரு பித்தளை ஆரம் தான். ஐயோ, இதுக்கு பதிலா நான் 1000 தானியங்களை கொடுத்துட்டேனே. என் சொத்து எல்லாமே போயிடுச்சே அப்படின்னு சொல்லி சிச்சு காக்கா லபோ திபோ அப்படின்னு கத்த ஆரம்பிச்சுது. துனி, சோட்டு, மஹி, எல்லாரும் வாங்க. என்ன ஒரு மயில் ஏமாத்திருச்சு. ஜமீன்தாருன்னு சொல்லி ஏமாத்திருச்சு. சிச்சு கத்துற சத்தம் கேட்ட உடனே மஹி, சோட்டு, லூசி, பசங்க, டொனி எல்லாருமே அங்க வந்து நின்னாங்க. சிச்சு காக்கா லபோதிபோன்னு கத்துறத பார்த்து எல்லாருமே சிரிச்சாங்க. என்ன சிச்சு, பேராசப்பட்டு இருக்கிற எல்லாத்தையும் கொடுத்து இந்த டூப்ளிகேட் மாலையை வாங்கி வச்சுக்கிட்டியா? இது எல்லாம் செய்ய வச்சதுனா செஞ்சது என்னோட நண்பன். சிச்சு காக்கா பயந்து போய், என்னது, நீங்க செய்ய வச்சிங்களா? அப்போ என்னுடைய தானியம் எல்லாம்? அதெல்லாம் எங்ககிட்ட பத்திரமா இருக்கு. ஆனா அதை உனக்கு கொடுக்க மாட்டேன். நீ இவங்க எல்லார்கிட்ட இருந்து எல்லாத்தையும் புடுங்குனல, அதனால அதை நான் இவங்களுக்கு கொடுக்க போறேன். அப்போ சிச்சு காக்கா வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு கண்ணுல கண்ணீரோட, எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. நான் உங்ககிட்ட பணம் வாங்கி வட்டின்ற பேர்ல எல்லாத்துலயும் கொள்ளையடிச்சது உண்மைதான். ஆனா அதுக்காக இவ்வளோ பெரிய தண்டனையே கொடுக்காதீங்க. துணி, என்னை மன்னிச்சிடு. உங்க எல்லார்கிட்ட இருந்து என்னால பொருள் வாங்கினோம் எல்லாத்தையும் நான் திரும்ப கொடுத்துடுறேன். துணி மூக்குத்தியை வாங்கிக்கிட்டு, நல்லது சிச்சு, பணம் வேணும்னா கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு எடு. இப்படி மற்றவங்களை ஏமாத்தி வாங்காத. அப்படி இருந்தா பாவம் தான் வந்து சுத்திக்கும். இனி அப்படி பண்ண மாட்டேன் துணி. நாளைக்கு இருந்து என்னுடைய பழைய தோசை வியாபாரத்தையே நான் செஞ்சுக்கிறேன். அப்படி சிச்சு காக்கா அவ செஞ்ச தப்ப புரிஞ்சுக்கிட்டு துணியோட மூக்குத்தி, சோட்டுவோட வீட்டு பத்திரம் எல்லாத்தையும் கொடுத்துட்டா. அன்னையில இருந்து சிச்சு காக்கா வட்டி வியாபாரம் செய்யவே இல்லை.